வணக்கம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்னைக்கு டுடே சமையல் என்னென்னு பார்க்கலாம். மல்லிப்பூ மாதிரி சுட சுட சாதம். குழம்பு பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டையும் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்புங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்குமே தெரியும், பூண்டு நிறையா போட்டு மொச்சக்கொட்டை போட்டு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சுருக்கோம், காரக்குழம்பு. சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வத்தல் வறுத்து வச்சுருக்கோம். இந்த வத்தல் பார்த்திங்கன்னா சாதம் எங்கள் வீட்டில் நிறைய மீந்துருச்சு. பழைய சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். அந்த சாதத்தை புழிஞ்சு போட்டு மிளகா இல்லை அரைச்சி போட்டு பெருங்காயம் ஜீரகம்லாம் போட்டு புழிஞ்சவங்க ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப நல்லாயிருக்கு. நான் அரிசியில் போட்டு ஊற வச்சு அரைச்சி செய்கிறத விட ரொம்ப சாஃப்டாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். இது மாதிரி சாதம் மீந்துச்சுன்னா இது மாதிரி அரைச்சி கூட நீங்கள் இது மாதிரி புழிஞ்சு விட்டிங்கன்னா வத்தல் ரெடி ஆகிடும். அப்புறம் வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா நல்லா மேக்ஸ்லாம் வரும்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காய் பொரியல் அடிக்கடி நமக்கும் நல்லது, மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது அந்த குழம்பு. வெண்டைக்காய் பொரியல். தயிருக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா மோர் மிளகா. சூப்பராக எம்மியாக இருக்கும் மோர் மிளகா தயிர். அவ்வளோதாங்க இன்னைக்கு டுடே சமையல். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, இன்னைக்கு சமையல், எங்கள் வீட்டு சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.